இந்த சாட்டர்டே ஈவினிங் ஒரு பொன்மாலை பொழுது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்கள நம்ம பெப்பர்ஸ் சேனலில் சாட் வித் ரம்யா ப்ரோக்ராமில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ பொதுவாக நம்ம பார்த்திங்கன்னா லவ் பற்றி நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். லவ் மட்டும் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் நம்ம ஸ்கூல்லேருந்து காலேஜ் டேஸ்லேருந்து ஆஃபீஸ் நம்ம ஒரு மூச்சுலேயும் காதல் நம்மளை சுற்றி இருக்குது. காற்றுங்கிறத நம்ம எப்படி சுவாசிக்கிறோமோ காதலையும் நம்ம அப்படி தான் சுவாசிச்சுட்ருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த லைஃப்பில் லவ் இல்லாத எந்த ஒரு க்ரீச்சரும் இருக்கவே முடியாது. எல்லா உயிரினத்துக்குள்ளேயும் காதல் இருக்குது. ஸோ உங்களுக்குள்ள எந்த விதமான காதல் இருக்குது? நீங்கள் என்கிட்ட என்ன மாதிரி பேசணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஆஸ் அ சிஸ்டர் அண்ட் ஆல்வேஸ் as a குட் ஃப்ரெண்ட் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணலாம். 4906-7777. I'm waiting for your call and this is Ramya, Chat with Ramya. பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் லைக் நம்ம ஸ்கூல்லேருந்து ஒரு குட்டி குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன அன்பு ஏற்படும். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுல தான் காதல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன ஷேர் பண்ணிக்கிறோம் நம்ம லைஃப்பில்? அன்பு மட்டும் இல்லை, சின்ன திங்ஸ். நீ நல்லா படிக்கிறேன்னு சொன்னாலும் நம்ம அப்பா கிட்டேருந்தோ இல்லை அம்மா கிட்டேருந்தோ அப்ரிசியேஷன் நமக்கு தேவைப்படுது. ஸோ மோட்டிவேஷனுங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஈகோ இருக்கலாமா? பொசசிவ்னஸ் இருக்கலாமா? ஸோ இது என்ன மாதிரியெல்லாம் நமக்குள்ள ஒரு உணர்வை ஏற்படுத்தும்? இல்லை இது பாசிட்டிவா ஒரு பாதிப்பா? என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்கிட்ட பேசலாம். 4906-7777 Chat with Ramya. இது மட்டும் இல்லைங்க, எனக்கு ஜாலியாக அவங்க கூட பேசணும், எது பற்றி வேணால் பேசலாம். நம்ம எனிதிங் அண்டர் தி சன். உங்களுக்கு ரோஸ் பிடிச்சிருக்கா? எதுக்கு உங்களுக்கு அந்த ரோஸ் பிடிச்சிருக்கு? அதில் என்ன கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அதுலேருந்து இல்லைங்க, நான் இந்த விஷயத்த என்னவோ தெரியல எனக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற எல்லா விஷயத்தை பற்றி நீங்கள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூ கேன் கால் மீ அட் 4906-7777 Chat with Ramya. I'm waiting for your calls. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட காலர் இப்போ வந்திருக்காங்க. அவங்க என்ன பேசணும்னு ஆசைப்படுறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா காலர்ஸ் ஏதோ ஐ திங்க் வெதர் கொஞ்சம் பேடாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கனெக்ஷன் சரியாக கிடைக்க முடியல. ஓகே ஃபைன். நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோன்னா ஆட்டிடியூட், ஈகோ. ஆட்டிடியூட் எதுக்குங்க? நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட ஆட்டிடியூட் காட்டலாமா? அது வந்து சரியா இல்லை தப்பா? என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஆட்டிடியூட் காட்டாட்டியும் வந்து நம்ம வந்து ஓகே இவங்களை லைட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் டூ மச் ஆட்டிடியூட் அண்ட் டூ மச் ஆஃப் ஈகோ கூட எல்லா விதத்துலேயும் பிரச்சனை இல்லைங்க. லவ்வில் வந்து ஆட்டிடியூட் காட்டலாமா? இல்லைன்னா வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறது தான் வந்து லைஃபா? என்ன நினைக்கிறீங்க? வீட்டில் கூட நம்ம நிறைய விஷயத்தை பற்றி பார்த்தோம்னா சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்கும், ஆனால் அது பெரிய சண்டையாக போய் முடியும். அதுக்கு ரீசன் என்ன? நம்ம ஏன் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம்? இந்த அவசர உலகத்தில் விட்டு கொடுத்து போகிறது அவ்வளோ பெரிய பிரச்சனையா? அதுதான் எனக்கும் புரியல. நம்ம விட்டு கொடுத்து போயிட்டோம்னா லைஃப் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். அண்ட் இட் இஸ் லைக் அடுத்த ஸ்டெப், நம்ம அடுத்து என்ன அப்படிங்கிறத நம்ம அப்படியே லைஃப்பில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். எப்போ பார்த்தாலும் சண்டை, எங்கே பார்த்தாலும் சண்டை, அது எதுக்குங்க? ஸோ அன்பு, இந்த அன்புக்கு காரணமான விஷயத்தை பற்றி மட்டும் நம்ம பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய விஷயத்த பிடிச்சிருக்கலாம் அண்ட் பிடிக்காமலும் இருக்கலாம். பட் பிடிச்ச விஷயத்தை விட பிடிக்காத விஷயம்தான் நம்மளை சுற்றி அதிகமாக நடக்கும். அதுக்கெல்லாம் நமக்கு பொறுமை இருக்கா? இதை பற்றி கூட நம்ம பேசலாங்க. யூ கேன் கால் மீ அட் 4906-7777 Chat with Ramya. Waiting for your call. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து இந்த சாட்டர்டே அப்படின்னாலே வந்து ஒரு மண்டே டு ஃப்ரைடே நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஓகே நம்ம சாட்டர்டே நைட் வந்து என்னன்னு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு சாட்டர்டே நைட் எப்படி இருக்குன்னு நம்ம காலர் சொல்கிறாங்க. அவங்க என்னன்னு பார்க்கலாம். ஹலோ. ஓகே,
ஸோ ஐ திங்க் சீரியஸாக இந்த வெதர் கண்டிஷன் பேடாக இருக்கிறதுனால நம்ம காலர்ஸ்க்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன் கனெக்ட் ஆகிறதுக்கு. ஸோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் என்ன மாதிரி நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோம், இல்லை ஃபேமிலி கூட ஒரு நாள், இல்லை ஓகே நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அந்த சண்டே ஸோ கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு. நாளைக்கு ஒரு ஃபெஸ்டிவல், ஸோ உங்கள் வீட்டில் என்னென்னலாம் செலிப்ரேஷன் பண்ண போகிறீங்க, இல்லை என்னென்ன ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். ஓகே, மை கால் இஸ் ரெடி. ஹலோ. ஹாய் ரம்யா. ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்? How are you? I'm very fine. What's your name? ரஞ்சினி, திருப்பூர்ல இருந்து பேசுறேன். Okay, so Ranjini, so tell me Ranjini, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ரம்யா, நீங்க எப்படி இருக்கீங்க? I'm very super Ranjini. So எப்படி போயிட்டு இருக்கு life? Not bad. Okay. Oh, that's nice Ranjini. So what do you do Ranjini basically? I'm a housewife and ரெண்டு பேபிஸ் இருக்காங்க. Okay, okay. அப்படியே போயிட்டு இருக்கு. Okay, fine, super Ranjini. So okay, சொல்லுங்க லைஃப் எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கு? Of course, love marriage, Ramya. Okay. Love marriage and strange of married life. Okay, so you're enjoying your married life? Yeah, I am really enjoying my Okay, marriage. so என்னென்ன what is the positives and what is the negatives? ஏன்னா நம்ம வந்து as a friend நம்ம வந்து நம்மளோட வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லலாம்ல, ஷேர் பண்ணலாம். So we can also like really நம்மளோட experience we can actually share. Yeah, of course. Positives நிறைய இருக்கு. So negatives நம்ம அப்புறம் வச்சுக்கலாம். Positives வந்து நம்மளோட கல்ச்சர் ஷேர் ஆகுது. அப்புறம் நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம லவ் கமிட் பண்ணி அப்புறம் மேரேஜ் பண்ணும்போது நம்மளோட நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க இல்லீங்களா? ஓகே ஓகே. சோ லவ் மேரேஜ் ஓகேவா இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தான் பெட்டர்னு நினைக்கிறீங்களா? Of course love marriage. Okay, so that's a nice thing. Actually இந்த क्वेश्चन அவங்க கிட்ட கேட்டிருக்க கூடாது. ஏன்னா ஆல்ரெடி லவ் மேரேஜ்னு சொல்லிட்டீங்க and obviously நீங்க லவ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. So okay, இந்த வந்து லவ் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் குறையுது அப்படி எல்லாம் சொல்றாங்க, அது உண்மையா ரஞ்சினி? அது நம்மளோட மென்டாலிட்டி பொறுத்து தான் இருக்கு ரம்யா. நம்ம வந்து அது என்ன ஆகுதுன்னா நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்றோம், ரொம்ப சாக்ரிஃபைஸ் அதிகமா இருக்கு லவ் பண்ணிட்டு இருக்கும்போது. பட் ஆஃப்டர் மேரேஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கு. ஓகே, அதனால நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மி பண்ணிட்டு திரும்பவும் பழைய மாதிரி அந்த லவ் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணோமோ, எப்படி நம்மள அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோமோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டா நிறைய ப்ராப்ளம்ஸ் கம்மியா. ஓகே, சோ அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ நம்ம வந்து பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. எஸ், கண்டிப்பா. சூப்பர் ராஞ்சி. ஒரு நம்ம கண்ணு மூடிட்டு லவ் பண்ணிடணும். ஓகே, சின்னதா போயிடும். ஆமா, தட்ஸ் ட்ரூ. சோ கண்ணு மூடிட்டு லவ் பண்றோம், கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே, பட் அதுக்கப்புறமா லவ் பண்ண கத்துக்கணும் அப்படிங்கறீங்க. கண்டிப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்ம இன்னும் டீப்பா லவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட பேபிஸ்க்கு நம்ம ரோல் மாடலா இருக்கணும். எக்ஸாக்ட்லி. எந்த ஒரு விஷயத்துல இருக்கணுமோ இல்லையோ, பட் லவ் எல்லா விஷயத்துக்கும் ஃபேக்டர் தானே. ஆமா, நம்ம வந்து நம்ம அவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும். தட்ஸ் வெரி ட்ரூ, தட்ஸ் வெரி ட்ரூ ரஞ்சினி. ஏன்னா வந்து குழந்தைங்களும் ஒன்ஸ் வந்து இந்த இப்ப இருக்கிற பிரச்சனையில பாத்தீங்கன்னா வந்து நிறைய சண்டை எல்லாம் போட்டா குழந்தைங்களுக்கும் அது வந்து ரொம்ப மென்டலா டிஸ்டர்பிங்கான ஒரு விஷயமா இருக்கும். சோ அவங்களையும் வந்து கண்டிப்பா நம்ம வந்து அத மனசுல வச்சுட்டு நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தானே அவங்களோட ஃபியூச்சரும் இருக்கும். லவ் டுவர்ட்ஸ் அவங்களோட பார்வையே எப்படி இருக்கும்னா நம்ம லவ் எப்படி காமிக்கிறோன்றத பொறுத்து தானே இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ வந்து உங்களோட லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கு and I'm so happy. and அப்புறம் என்னங்க, what's the plan for the weekend? வீக்கெண்ட் நான் வந்து ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ற ப்ரோக்ராம்ல ஈடுபட்டு இருக்கேன் இப்போ. ஓகே, நாளைக்கு போய் வார்மிங் பண்ண போறோம், பால் காய்ச்சற ஃபங்க்ஷன் இருக்கு, இன்னொரு வீடுக்கு மாற போறோம். ஓகே ஓகே. அப்படியே அந்த சூடுல அப்படியே ரம்யா கிட்ட கூப்பிட்டு பேசிடலாம். How sweet. Thank you so much Ranjini. and நீங்க வந்து நல்லா போய் ஹவுஸ் வார்மிங் எல்லாம் நல்ல ஃபங்க்ஷனை கொண்டாடுங்க. அண்ட் ஆல்சோ கீப் மீ அப்டேட்டட். என்னன்னா வந்து இல்லைங்க எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னாலும் நீங்க என்கிட்ட கால் பண்ணி கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ரம்யா, வீக்லி நீங்க என்னோட கால் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா கால் பண்ணுவேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி ஷேர் பண்றேனோ இட்ஸ் லைக் தட். ரம்யா இன்னையில இருந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். How sweet. Thank you so much Ranjini. and பண்ணிட்டே இருப்பேன் என்னோட டீடைல்ஸ், என்னோட ஹாப்பினஸ், என்னோட எல்லா ஃபீலிங்ஸும் நான் ரம்யா கிட்ட ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். Thank you so much Ranjini. Thank you so much and good night. Take care and I'm so happy to talk to you. Yeah, good night. Thank you. Bye. Take care.
ஸோ ரஞ்சினி அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டாக வந்து சொன்னாங்க, ஈகோ இல்லைனாலே வந்து பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் அண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அதிகமாக லவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வெரி ட்ரூ ரைட். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அதிகமாக லவ் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா வந்து நம்ம லவ் பண்ணுற பீரியடில் வந்து அவங்களோட நெகட்டிவ் எல்லாம் நமக்கு பாசிட்டிவாக தெரியும். பட் லைஃப் போக போக தான் வந்து ஏன் இது பண்ண அதை பண்ண அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நமக்குள்ளே சண்டை வர ஆரம்பிச்சிடும். ஸோ சண்டை வரப்போ என்ன ஆகும், ஓகே நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து உன்னை சூஸ் பண்ணியிருக்க கூடாது, நம்ம லைஃபே இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படிலாம் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த நெகட்டிவ் எல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணி அதை பாசிட்டிவாக மாற்றி கண்டிப்பாக இந்த மாதிரி லவ் தேவைதாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கால் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ 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 ஹாய் ஹாய், வெல்கம் டு Chat with Ramya. Who is this? மை நேம் இஸ் நவீனா. ஓகே நவீனா, ஸோ டெல் மீ நவீனா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்க திருவெட்டூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, ஸோ என்ன நவீனா, சாப்பிட்டாச்சா? இல்ல இன்னும். ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நவீனா? வாட் டு யூ டு? நாங்க காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க. ஓகே, ஸோ காலேஜ் என்ன கோஎடா இல்லை கேர்ள்ஸ் காலேஜா? கோயட் தான். கோஎட் தான். ஓகே, ஸோ வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ட்ரெஸ்ஸிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கு நமக்கு. பட் இன்னும் உங்களுக்கு அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா காலேஜ் லெவலில்? அதாவது காலேஜ் லெவல்லன்னு பார்த்தா அப்படி இல்ல. ஸ்கூல்ல வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவ்வளவு பேச மாட்டாங்க. காலேஜ் வந்தானே எல்லாருமே மாறுறாங்க. ஓகே, அது நீங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை மீன் பண்ணி சொல்றீங்களா? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னு இல்ல, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல இருந்து நல்லா பெஸ்டா இருந்தாங்க சிக்ஸ்த்ல இருந்து. ஓகே, இப்போ காலேஜ் வந்தானே ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாம நியூ ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, இவங்களே எதுக்கு பார்க்கணுன்ற மாதிரி. பட் நீங்க வந்து மிஸ் பண்றீங்க உங்களோட ஸ்கூல் உங்களோட ஃபர்ஸ்ட் இருந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்க மிஸ் பண்றீங்க. ஆமா, ரொம்ப மிஸ் பண்றேன் அவங்கள. ஓகே, தானா நம்மளா போய் பேசினாலும் அவாய்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. ஓ ஓகே 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 நவீனா, ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு ஸ்டேஜில் லைஃப்பில் மாறி போக போக வந்து நமக்குன்னு நிறைய பீப்புளை நம்ம சந்திப்போம் அண்ட் அவங்களுக்குள்ள சர்க்கிள் நமக்குள்ள வேறு வேறு விதமான சிச்சுவேஷன்ஸ் மாறும் இல்லை நவீனா. அண்ட் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம தேடி போகிறத விட அது உண்மையாக இருந்துச்சுன்னா நம்மளே தேடி வரும் இல்லைங்க. ஆமா, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வரேன், அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க நீ ஏன் அவளுக்காக இது பண்ற, அவதான் வேணான்னு சொல்றாள் அப்படின்றாங்க. ஓகே, இருந்தாலும் எனக்கு அவ இல்லனா யாரும் இல்லன்ற மாதிரி தோணுது. ஓ ஓகே ஓகே, இல்ல நீங்க வந்து ஏன்னா என்ன சொல்லணும்னா உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப உண்மையான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்களை தேடி வரணும் நவீனா. நம்ம உங்களோட ஸ்கூல் லைஃபோ இல்லை அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி உங்க கூட ரொம்ப ரொம்ப வருஷம்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கெல்லாம் நல்ல விஷயங்கள் அண்ட் நல்ல மூமெண்ட்ஸ் இருந்திருக்கும். நீங்கள் நல்ல சண்டையும் போட்டிருப்பீங்க, எல்லாமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களை மிஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க திரும்பி வந்து உங்ககிட்ட பேசணும் இல்லையா? ஆனா வந்து எப்படி அவங்க வந்து இப்போ ஒரு லவ்ல இருக்காங்க, இப்பதான் ரீசெண்டா லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவன் வந்து ஒரு எப்படி சொல்ற, அவன் ஒரு ஃப்ராடுன்றது எங்களுக்கு புரியும். ஓகே, அத நான் சொல்லி புரிய வச்சா எங்களுக்குள்ளதான் ப்ராப்ளம் அதிகமா வருது. ஓகே ஓகே, சோ நீங்க வந்து உங்களுக்கு வந்து தெரியுது ஓகே அவங்க லவ் பண்றவர் அந்த ப்ராப்ளத்துல இருந்து அவளை வெளியே வர்றதுக்கு நான் பாக்குறேன். ஆனா என்னாலதான் பிரச்சனை வர மாதிரி அவளுக்கு தோணுது. ஓகே 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 நவீனா, ஃபைன். இல்லை நான் வந்து லைக் உங்களோட கன்சர்ன் வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு, நீங்க ரொம்ப பாசிட்டிவா இருக்கீங்க அண்ட் உங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் அவங்க அதை புரிஞ்சுக்கலீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம காலேஜ்ல போய் ஃபர்ஸ்ட் நான் ட்ரெயின்ல தான் நாங்க போறோம். ரயில்வே ஸ்டேஷன் போன உடனே ஃபர்ஸ்ட் எனக்கு தினம் அவன் முகத்தை மட்டுமே பார்த்தா போதும்னு தோணுது. ஓகே, ஆனா நான் பார்க்கும்போது வேணும்னு அவாய்ட் பண்றா. அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளதான் அவ எனக்கு வந்து வேற காலேஜ்ல கிடைச்சாலும் அவதான் வேணுன்றதுனால அவ கூட போய் சேர்ந்தேன். ஓகே, வர எனக்கு குயின் மேரிஸ்ல கிடைச்சாலும் எங்க பேரண்ட்ஸ் கிட்ட வேணான்னு சொல்லி அவ கூட போய் சேர்ந்தேன். இருந்தாலும்
எனக்கு அவ என்ன ரொம்ப அவாய்ட் பண்றா. சரி, ஆக்சுவலா இதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு நவீனா. நீங்க வந்து நல்ல ஃப்ரெண்டா இருக்கீங்க. அது வந்து இப்போ அவங்க வந்து அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அவங்க லவ் பண்றாங்க அண்ட் அதுவே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேப் ஏற்படுத்தியிருக்கு. டைம் வந்து எல்லா விஷயத்தையும் கரெக்ட் பண்ணிடும் நவீனா. வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து அவங்க எந்த மாதிரி போறாங்கன்னு அவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் மேபி எதுவுமே வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. அவங்க கண்டிப்பா திரும்பி வந்து உங்ககிட்ட நல்லபடியா பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இந்த ஏஜ்ல வந்து நம்ம நிறைய புரியாது. நமக்கு என்ன புரியாதுன்னா, ஓகே நம்ம உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் என்ன, ஒரு ஹியூமன் பீங்கோட வேல்யூ என்ன, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட ரிலேஷன்ஷிப்போட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு அவங்களுக்கு புரியாது. ஸோ மேபி அது புரிஞ்ச உடனே கண்டிப்பா உங்ககிட்ட திரும்பி வந்துருவாங்க நவீனா. ஆல் தி பெஸ்ட் அண்ட் குட் நைட். தேங்க்யூ ஃபார் காலிங். டேக் கேர். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நவீனா சொல்கிறாங்க, என் பெஸ்ட் ஃப்ரெண்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓகே, அவங்க வந்து திரும்பி அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட நல்லபடியாக சேர்ந்து பேசணுன்னு நான் விஷ் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட் நவீனா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கூட பேசணுன்னா 49067777 கால் பண்ணுங்கள். வெயிட்டிங் ஃபார் யூர் கால். ஓகே, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லவ் பண்ணுறப்ப வந்து நம்ம நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்க்குறோம் அண்ட் நிறைய நல்ல விஷயத்தை பற்றி அவங்கள பற்றி பேசுகிறோம் அண்ட் அவங்கள ரொம்ப புகழ்ந்து தள்ளுறோம். ஆனால் ஒரு சின்ன பிரேக்கப் இல்லை வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்கள பற்றி ரொம்ப திட்டுறாங்க, இல்லை வந்து அவங்க ரொம்ப நெகட்டிவ் சைடை பற்றி நிறைய பேசுகிறாங்க. அது ஏன் அந்த மாதிரி பண்ணணும்? நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை அப்படியே வந்து லைட்டாக விட்டுட்டு போயிடலாமே. ஏன் வந்து அதை அவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு நம்ம பேசணும்? ஸோ இதை பற்றி நம்ம காலர்கிட்ட கேட்கலாம், என்ன சொல்கிறாங்க. ஹலோ 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 மேடம். ஹாய். ஹாய் மேடம். வாட்ஸ் யுவர் நேம்? பேர் என்னங்க? சுரேகா. சாரி? சுரேகா. சுரேகா. ஸோ சொல்லுங்க சுரேகா, வேர் ஆர் யூ காலிங் ஃப்ரம்? காரைக்குடி. காரைக்குடி. ஓகே, ஸோ சுரேகா சொல்லுங்க, இன்னைக்கு வந்து எதை பத்தி நீங்க என்கிட்ட பேசுறதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் பத்தி மேடம். ஃப்ரெண்ட்ஸ் பத்தி. ஓகே, ஸோ சொல்லுங்க சுரேகா. இல்ல நான் கம்ப்ளீட்டட் டிகிரி. ஓகே. டிகிரி முடிச்சுட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாரோடையும் கான்டாக்ட்ல இல்ல. அதுலயும் வந்து பேச மாட்டேங்கிறாங்க, அவாய்ட் பண்றாங்க. ஏங்க அவாய்ட் பண்றாங்க? என்ன ரீசன் தெரியல. பிகாஸ் நாங்க வந்து ஸ்டாப் மை ஸ்டடீஸ், ஆனா அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. அந்த காரணம் கூட இருக்கலாம். மேபி அவங்கலாம் வந்து மாஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க, மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டு இருக்காங்க. சுரேகா, ஆக்சுவலா உங்க பின்னாடி வந்து டிவி ப்ளே ஆயிட்டு இருக்கா? எஸ் மேடம். கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணிடுங்களா ப்ளீஸ்? ஒன் செகண்ட். தேங்க் யூ. சொல்லுங்க மேடம். யா சுரேகா, ஸோ வந்து நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸா இல்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸுமா? இல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் மட்டும் தான், மத்தவங்க எல்லாம் கான்டாக்ட்ல இருக்காங்க. ஓகே, ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து அவாய்ட் பண்றாங்க. அதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு ஐ மீன் பிடிக்காத ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது நான் அப்படிதான் நினைக்கிறேன் மேடம், தெரியல. பட் என்னன்னு தெரியல. ஓகே, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா சுரேகா? ஒரு விஷயம் நமக்கு வந்து அவங்க கிட்ட பிடிக்கல, பட் ஸ்டில் அவங்க வந்து நம்ம கூட இருக்கணும் அண்ட் அப்படின்னு நினைச்சோம்னா அவங்க நமக்கு பிடிக்காத அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் இக்னோர் பண்ணிடலாம். ஏன்னா வந்து நம்ம யாருமே வந்து பெர்ஃபெக்டா கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட மிஸ்டேக்ஸோட நம்ம அவங்கள ஏத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கே வந்து புரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நம்ம பண்ணுறது தப்பு, இல்லை வந்து நம்ம ஃப்ரெண்ட் நமக்கு கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, நமக்கு அதுதான் புரியல அப்படின்னு அவங்களுக்கு புரிய வர டைமில் அப்போ கூட நீங்கள் வந்து அதை காட்டிக்காதீங்க. ஓகே, நான் சொன்னேன்ல நீ கேட்கல அப்படின்னு காட்டிக்காதீங்க. ஸோ நீங்கள் வந்து அதை காட்டிக்காம நீங்கள் வந்து அவங்களோட அப்படியே கண்டினியூ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை. ஜஸ்ட் ஜென்ரலாக பேசுங்க. ஓகே ஓகே சுரேகா, தேங்க்ஸ் ஃபார் காலிங். குட் நைட், டேக் கேர், பாய். ஸோ சுரேகா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட பேசுறது இல்லை, மேபி அவளுக்கு பிடிக்காத விஷயத்த நான் சொல்லிட்டேன் அப்படின்னு. பட் அதான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே நிறைய நெகட்டிவ் ஷேட்ஸ் கூட இருக்கலாம். அப்படி நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அவங்க பண்ணலாம், அதை நம்ம கேட்க போக அவங்க அஃபெண்ட் ஆகலாம். ஸோ என்னன்னா மிஸ்டேக்ஸோட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதா நல்லது இல்லைங்க. ஏன்னா மிஸ்டேக்ஸ் வந்து எல்லாருமே பண்ணுறோம் டெய்லி ஒரு விஷயத்துல கூட. பட் அதை நம்ம வந்து ஓகே இந்த பின் பாயிண்ட் பண்ணி காட்டுறப்போ நமக்கு கோவம் வருது. ஸோ அந்த கோவத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நீ யாரு, நீ என்கிட்ட இரு அப்படின்னு. ஓகேங்க, சரி லெட்ஸ் see what our caller says about this. Hello.
Hello. Hi. Hi. What's your name? My name is Meenaloshini. Hi Ramya, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மீனலோஷினி. வெல்கம் டு சாட் வித் ரம்யா. எங்க இருந்து கால் பண்றீங்க? உங்க சீரியல் ரொம்ப பாப்பேன். I love சௌந்தர்யா கேரக்டர். Oh, thank you so much. So, சொல்லுங்க இன்னைக்கு எதை பத்தி என்கிட்ட பேச போறீங்கம்மா? லவ் பத்தி. லவ் பத்தி. ஆனா உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப கியூட்டா இருக்கே. குட்டி பொண்ணு மாதிரி ஸ்கூல். Thank you. You're welcome. You're welcome. So, சொல்லுங்க லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க and what is the thing you want to talk to me? Love is I'm in love. Okay. Hello. சொல்லுங்க. You're in love. Okay. That's nice. But I am also very possessive. ஆனா என் லவ் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கான். எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருப்போம். Okay. ஆனா ரெண்டு பேரால பேசாம இருக்கவே முடியாது. Okay. ஆனா கால் பண்ணா நான் கால் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். எத்தனை டைம் கால் பண்ணாலும் நான் பிக் பண்ணி வைப்பேன். அவனால என்னால பேசாம இருக்க முடியாது, என்னால அவன கூட பேசாம இருக்க முடியாது. ஓகே. ஒரு 2 நாள் நல்லா பேசும், 3ஆவது நாள் சண்டை போட்டு. ஓகே சரிங்க. சோ வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கான். இப்போ 2 நாளா பேசவே இல்ல. ஓகே. ஆனா அவ இல்லாம என்னால இருக்க முடியாது, அவனால இருக்க முடியாது. ஆனா என்னால ரொம்ப கோவமா இருக்கான். ஓகே. ஆனா எதனால தெரியல, ரொம்ப பொசிட்டிவா இருக்கறனால ரொம்ப ஈகோ பண்றான். பட் நான் அதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், பட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்ல. ஓகே ஓகே ஓகே. சோ நீங்க தான் வந்து பொசசிவா இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. ரெண்டு பேரும் பொசிட்டிவா இருக்கும், ஆனா ரொம்ப பொசிட்டிவாவும் இருக்காங்க, ஈகோவா இருக்காங்க. ஈகோ வேண்டாமே, நீங்க வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து ஈகோ எல்லாம் வேண்டாம், ஏன்னா வந்து 2 பேராலும் பேசாம இருக்கவே முடியாது அப்படிங்கிறப்போ ஒரு ரொம்ப கியூட்டான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, நல்ல லவ்ல இருக்கீங்க. ஸோ அப்போ வந்து எதுக்காக வந்து அந்த ஈகோ சொல்லுங்க. பொசிட்டிவ்னஸ் எல்லாருக்கும் இருக்கும், பட் அது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகாம இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். அது அவங்களுக்கு புரிஞ்சா சரி. ஓகே. ஆக்சுவலி நீங்க வந்து ரொம்ப கியூட்டா வந்து பேசுறீங்க மீனலோச்சினி. அண்ட் வந்து நீங்க உங்களோட வாய்ஸ் கேட்டு அவருக்கு கோவம் போய்டும் நினைக்கிறேன். நீங்க மறுபடியும் கால் பண்ணி இப்ப இமிடியேட்டா பேசுங்க அவர்கிட்ட. I love you so much. Thank you so much and I really like your voice. You're really cute. Yeah, you are so very cute. Thank you so much Meenaloshi. Thanks for calling. Good night. Thank you. Bye. Good night. Bye. Take care. Okay. A very cute caller. It's got very cute voice and you know, the possessiveness, ego இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஓகே, possessiveness ஒரு அளவுக்கு இருந்தா ஃபைன், பட் ஈகோ நோ வே, அது இருக்கவே கூடாது. எதுக்குங்க ஈகோ? நீ பெருசா நான் பெருசா, எதை நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் லைஃப்ல? ஒண்ணுமே கிடையாது. இந்த அன்பு மட்டும்தான் உண்மையான ஒரு விஷயம். What do you say my friends? கரெக்ட் தானே? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப வந்து நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் அது என்னைக்குமே வந்து நம்மளோட பார்ட்னருக்கு நம்ம கொடுக்கவே கூடாது. பாசிட்டிவாக மட்டுமே நம்ம இருக்கணும். என்ன சொல்றீங்க? பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அண்ட் அவங்களுக்கு வந்து நம்ம புரிய வைக்கணும். ஓகே, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த கூட நம்ம திரும்பி பண்ணிட்டா கூட ஓகே, நம்ம ஈகோலாம் விட்டு கொடுத்து நம்ம திரும்பி அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கணும். ஸோ லெட்ஸ் see what a caller said. Hello. Hello. Hi ரம்யா. Hi. Who is this? எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேங்க. வெல்கம் டு சாட் வித் ரம்யா. உங்க பேரு? என் பேர் பிரியாங்க, ஈரோட்ல இருந்து கால் பண்றேன். ஓகே பிரியா, சொல்லுங்க பிரியா, எப்படி இருக்காங்க வெதர்? நல்லா இருக்கு, மழை பெய்யுது. ஓகே, என்ன உங்களுக்கு கோல்டா? ஆமா ஆமா. சரி சரி சரி, பாத்துக்கங்க. சொல்லுங்க பிரியா, எதை பத்தி பேச போறீங்க இன்னைக்கு என்கிட்ட? நான் ஆக்சுவலா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 3 இயர்ஸ் ஆகுது. ஓகே. அப்புறம் நாங்க இதை பத்தி தாங்க பேச முடியும். கல்யாணம் ஆயிட்டதுக்கு அப்புறம் வேற எதை பத்திங்க பேசுது? எங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு விஷயம் இருக்குங்க பேசுறதுக்கு. அதுதான். ஓகே, சொல்லுங்க பிரியா, எப்படி போயிட்டு இருக்கு மேரேஜ் லைஃப்லாம்? நல்லா போகுதுங்க. சூப்பர். அரேஞ்ச் மேரேஜ் தான், ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. சோ இதுக்கு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் பிஎஸ்சி மேக்ஸ் மேக்ஸ் முடிச்சிட்டு அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஓகே. மறுபடியும் குட்டி வயித்துக்குள்ள இருக்கான், அதனால நான் படிக்கல. ஓ ஹவ் ஸ்வீட். ஓகே ஓகே. எத்தனை மந்த்ஸ்ங்க? ஹலோ, எத்தனை மந்த்ஸ்ங்க? 7 months ஆகுது. 7 months. ஓகே, வெரி நைஸ். சோ பட் ஹலோ ஹலோ ஹலோ
சொல்லுங்க. சொல்லுங்க பிரியா. சோ ஏதாவது வந்து லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இதை கேட்கறதுக்கே எங்களுக்கு. சோ என்ன ஃபீல் பண்றீங்க பிஃபோர்? அதாவது நம்ம ஏதாவது மிஸ் பண்ணுவோம்ல கண்டிப்பா வந்து ஆஸ் நம்ம வந்து ஓகே கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஃப்ரீடம் இருந்துச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் இது இல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க. எதுவும் இல்ல. ஓகே. சோ நீங்க வந்து படிப்பையும் கண்டினியூ பண்ற ஏதாவது ஐடியால இருக்கீங்களா இல்லையா? ஆமாங்க. இன்னும் எப்படி இருந்தாலும் இன்னொரு 3 மாசம் அதுக்கப்புறம் 1 வருஷம் ஆயிரும்ல. அதுக்கு தானே போகணும். அதுக்கப்புறம் எம்எஸ்சி போடலான்ட்டு இருக்கேன். வெரி நைஸ். சோ ஹஸ்பண்ட் கூட சப்போர்ட்டிவ்? ஆமா, அவரு படிக்கதான் சொன்னாரு. ஆனா 3 வருஷமா ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு குட்டிக்காக ஏங்கன்னு அவசியம் இல்ல. போது பாவம் இல்ல. கரெக்ட்டுங்க கரெக்ட்டுங்க. ரொம்ப கரெக்டான ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்ம வந்து அதுதான் நமக்கு இமீடியட்டா வந்து ஃபேமிலியை வந்து நம்ம பாத்துக்கிறது தான் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஆமா. இது நாள் வரைக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு, நம்ம படிச்சாச்சு, இது நாள் வரைக்கும் அது போயாச்சு. இனிமே நம்ம எங்க 2 பேர் அதுவரை தனி லைஃப், என்னோட லைஃப். இப்ப வந்து எங்க 2 பேர் சேர்ந்த லைஃப் எங்களுக்கு குட்டிதான். ஓகே, தட்ஸ் வெரி ஸ்வீட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரியா ஆக்சுவலா அவங்க கிட்ட பேசுறது. சாப்பிட்டீங்களா? இல்லைங்க, அவர் வரல. இன்னும் வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிட போறோம். சரிங்க சரிங்க. ஓகே, அப்ப வந்து சேர்ந்து சாட்டர்டே நைட்ட வந்து நான் ஆக்சுவலா எல்லாத்துக்கும் சொல்றேன், ஒரு 3 வேளை சாப்பாடு நம்ம சாப்பிடுறோம். காலையில கண்டிப்பா அவங்க அவசர அவசரமா கிளம்புவாங்க, அவங்களோட சாப்பிட முடியாது. அவங்க அனுப்பிச்சுட்டு வேலை முடிச்சுட்டா எல்லா லேடிஸும் சாப்பிடுவாங்க. மதியம் கண்டிப்பா சான்ஸே கிடைக்காது. ஆனா நைட் ஒரு நேரமாவது கூட சேர்ந்து சாப்பிட்டாதான் அன்னைக்கு காலையில இருந்து என்ன நடந்துச்சு, நம்மளோட இது என்ன, அதுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க முடியும். ஒரு வேளையாவது 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க. ஆனா நம்ம போலினா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கிறது அவங்களுக்கு இருக்கணும். சான்ஸே கிடைக்காது. ரொட்டீன் லைஃப். ஞாயிற்றுக்கிழமைனா அம்மாவை பார்க்க போகணும், அப்பாவை பார்க்க போகணும், ஹாஸ்பிட்டல் போகணும், இப்படி போயிருது. கண்டிப்பா ஒரு வேளையாவது எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க. அப்பதான் லைஃப் என்ன நடந்தது காலையில இருந்து அப்படின்னு அவங்களும் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நாமளும் வீட்டுல எங்க இது நடந்துச்சு, இவங்க வந்தாங்க, இப்படி அப்படி. கண்டிப்பா பிரியா. யா தட்ஸ் வெரி ட்ரூ. நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல வந்து நம்ம அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணாதான் புரியும் என்ன நடக்குது நம்ம லைஃப்லன்னு. தேங்க்ஸ் so much for calling பிரியா. ஹலோ. ஓகே, ஸோ பிரியா சொன்ன மாதிரி அவங்க வந்து ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் நம்ம 3 meals a day சாப்பிட்றோம். ஒரு டைமாவது நம்ம ஃபேமிலி கூட உட்காந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாதானங்க என்ன சொல்கிறாங்க, என்ன ஃபீல் பண்ணுறோன்னு புரியுதுன்றாங்க. தட்ஸ் வெரி ட்ரூ. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் ஜாலியான ஒரு விஷயம். ஸ்கூலெல்லாம் படிக்கிறப்ப வந்து இந்த சாட்டர்டே சண்டே ஆனால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். 2 நாள் லீவு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய படம் பார்க்கலாம், டிவியில் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் போகும். எல்லாம் முடிச்சுட்டு மண்டே மார்னிங் ஏஞ்சி ஸ்கூலுக்கோ இல்லை ஒர்க்குக்கோ போகிறப்போ அப்படி இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஷோ மண்டே வரணுமா அப்படின்னு. ஸோ ஓகே, இதை பற்றி நம்ம காலர் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ, ஹாய். ஹாய் ரம்யா. வெல்கம் டு சாட் வித் ரம்யா. சொல்லுங்க உங்க பேரு? மாலதி. மாலதி, சார் எங்கன்னு கால் பண்றீங்க? காலிங்கன், திருவொற்றியூர். திருவொற்றியூர். ஓகே சார், சொல்லுங்க மாலதி. So how is life going on? நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன். வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, சோ எதை பத்தி என்கிட்ட பேசணும்னு கால் பண்ணிக்கீங்க மாலதி? லவ் பத்தி தான் பேசணும்னு கால் பண்ணிருந்தேன். சொல்லுங்க மாலதி. நான் 5 இயர்ஸா லவ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து வீட்ல பேசி இப்போ மேரேஜ் ஆக போகுது. ஓகே, லவ் மேரேஜ் தான். நீங்க லவ் பண்ணவரே கல்யாணம் பண்ணிருக்கீங்க? ஆமா. ஓகே, சூப்பர். ஓகே. அவங்க வந்து இப்போ ஊர்ல இல்ல, அவங்க சவுதியில இருக்காங்க. ஓகே. அதான் அவங்கள பார்க்க முடியல, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, ஸோ நீங்க வந்து மிஸ் பண்றீங்க இல்லையா அவரை? ஆமா. ஓகே, ஸோ இந்த 5 years வந்து நீங்க ரொம்ப நாள் வந்து நிறைய ஷேர் பண்ணிருக்கீங்களா? ஸோ லவ் பண்ற பீரியட்ல எல்லாம் வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணிருக்கோம். நிறைய சண்டை வந்திருக்கு. ஓகே. நிறைய பிரச்சனை வந்திருக்கு. ஓகே. எல்லாம் சால்வ் ஆகி மேரேஜ் ஆக போகுது. ஓகே, எப்போ? ஜூன். ஜூன்? எஸ். நெக்ஸ்ட் இயர்? எஸ் எஸ். ஓகே, சூப்பருங்க. ஸோ இப்போ சவுதியில் இருக்கிறனால மிஸ் பண்ணுறீங்க. பட் இப்போ தான் நிறைய டெக்னாலஜி இருக்கீங்க, சேட்டு, உங்களுக்கு வந்து வெப்கேம், அது இது நிறைய விஷயம் இருக்கே. எஸ் எஸ். பட் எப்படி இருந்தாலும் நேரில் பார்த்து பேசுகிற மாதிரி வராது தான். ஆமா ஆமா. ஓகே, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே ஓகே. பட் பேசிட்டு இருக்கீங்களா? லைக் அடிக்கடி பேசிட்டு இருப்பீங்களா?
ஸ்கைப்ல தான் பேசிட்டு இருக்கேன். Okay, cool. You can always watch them on video conferencing, right? Yes. Oh, superb. So சொல்லுங்க மாலதி, apart from this வேற என்ன what is your hobbies? வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. So அதுவே உங்களுக்கு ஆக்கியூபைடா இருக்கு டைம்? Yes, sorry. அதுவே உங்களுக்கு கரெக்டா இருக்கு, டைம் எல்லாம் கரெக்டா? ஆமா, கரெக்டா இருக்கு. ஓகே மாலதி. சோ வந்து ஆக்சுவலா ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ரொம்ப லக்கி. நீங்க லவ் பண்ணவரே வந்து கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அது வந்து நிறைய ரொம்ப ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் தான் அது நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க கன்வின்ஸ் பண்றது அது ஒரு பெரிய ப்ராசஸ் தான் நடந்திருக்கும். அண்ட் ஆக்சுவலா அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப். ஓகே. சோ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாலதி உங்ககிட்ட பேசினதுல. அண்ட் ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க வந்து இவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கீங்க. ஓகே, நம்ம வந்து என்ன ஸ்ட்ரகிளா இருந்தாலும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். தேங்க் யூ ரம்யா. அண்ட் ரொம்ப சந்தோஷமான ஒரு லைஃப் உங்களுக்கு அமையறதுக்கு என்னோட விஷஸ். தேங்க் யூ. குட் நைட். தேங்க்ஸ் ஃபார் காலிங். பை. ஸோ ஓகே, ஸோ இவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 5 years வந்து லவ் பண்ணியிருக்கோம், நிறைய சண்டையும் போட்டிருக்கோம். இப்போ வந்து ஜூனில் கல்யாணம்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நம்ம லவ் பண்ணவங்களே வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது இட்ஸ் ரியலி அ பிளெஸிங். அதுக்கப்புறம் வந்து என்ன சண்டை வந்தாலும் நம்ம லைஃப்பில் நம்ம எடுத்த டிசிஷன் இல்லைங்க அது. அரேஞ்ச் மேரேஜ் நான் வந்து தப்புன்னு சொல்ல வரல, அது வந்து ஆஃப்டர் லவ் ஒரு லைஃப். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் காலர் என்ன சொல்லாங்க பார்க்கலாம். ஹலோ. ஹாய். ஹலோ மேடம், நான் நவீன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க நவீன், எங்க கால் பண்றீங்க? சேலம் மேடம். சேலம். ஓகே, ஸோ சொல்லுங்க நவீன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதை பத்தி நீங்க என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க நவீன்? மேடம் ஆக்சுவலா இப்பதான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னா இல்லையே தெரியல. ஓகே. லவ் தான் பண்றேன். ஓகே. பட் ஆனா அந்த பொண்ணு ஆக்சுவலா வேற கேஸ்ட். சோ அந்த பொண்ணு ரொம்ப யோசிக்குது. சரி, நீங்க சொல்லிட்டீங்களா நீங்க லவ் பண்றீங்கன்னு? சொல்லிட்டேன் மேடம். ஆபீஸ்ல தான் கூட தான் வர்க் பண்றாங்க. ஓகே. சோ என்ன சொன்னாங்க அவங்க? என்ன சொன்னாங்க அதுக்கு? என்னங்க? கோயம்புத்தூர்ல வர்க் பண்றேன் நான். கோயம்புத்தூர்ல வர்க் பண்றீங்க? அச்சச்சோ, ஓகே ஃபைன். ஓகே. சோ அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க? அவங்க வீட்ல பெரிய பொண்ணு அவங்க. பெரிய பொண்ணு அவங்க வீட்ல அவங்க. சரிங்க. சோ அவங்க பேக்ரவுண்ட் அதெல்லாம் யோசிக்கிறாங்க. பேக்ரவுண்ட் மீன்ஸ் காஸ்ட். ஓகே. ஆக்சுவலி அது ஒரு விஷயமாவே இருக்கு இல்லைங்க. மேபி வந்து நீங்க ரெண்டு ஃபேமிலியில வந்து அதை அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற, இல்லைன்னா வந்து ஒண்ணு தைரியமா வந்து ஓகே எது நடந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல டிசிஷன் எடுத்தா பிரச்சனை இல்லை. பட் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப வந்து என்னங்க, அது கொஞ்சம் கண்டிப்பா யோசிச்சுதான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இல்லைங்களா? ஓகே. ஸோ ஓகேங்க. ஆக்சுவலா வந்து காஸ்ட்ங்கிறது வந்து இப்போ நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். அது கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் சின்ன கன்வின்ஸ் பண்ற விஷயம் தான். ஆனா கன்வின்ஸ் பண்ண முடியாதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அது கன்வின்ஸ் ஆயிரும். இல்ல மேடம், அந்த பொண்ணு கொஞ்சம் சைட் டைப். ஓகே. அவங்க ஃபேமிலி எல்லாம் பாப்பாவ. சோ அதனால தான். ஓகே. இல்ல நீங்க நிஜமாவே வந்து லவ் பண்றீங்க அண்ட் வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? தைரியமா வந்து சினிமால வர ஹீரோ மாதிரி டைரக்டா போய் அவங்க வீட்லயே கேட்டுருங்களேன். யார்கிட்ட கேக்குறீங்க? ஐயோ, அவங்க வீட்டுல தாங்க போய் கேட்கணும். ஓகே நவீன், ஆக்சுவலா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்க. அண்ட் உங்க ரெண்டு பேரால ஃபேஸ் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா சோ ஆக்சுவலி நீங்க வந்து அதை கண்டினியூ பண்ணுங்க. இல்ல மேடம், அவங்கலாம் ஓகே, அவங்க ஃபேமிலி தான் பாக்குறாங்க மேடம் அவங்க. ஓகே. சோ அது ஓகே நவீன், அது வந்து எப்படின்னு நீங்க வந்து கண்டிப்பா அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இதை வந்து எப்படி ஃபர்தரா கொண்டு போக முடியும்னு யோசிச்சுட்டு அது வந்து நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க நவீன். சரி, அவங்க வீட்ல விட நல்லா பாத்துக்கோ மேடம். ஓகே, ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி அன்பான ஒரு பர்சன் கிடைக்கிறது தான் நம்ம லைஃப்ல தேவையான ஒரு விஷயம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் காலிங் நவீன். ஓகே மேடம். தேங்க் யூ. குட் நைட். டேக் கேர். பை. ஸோ நவீன் வந்து ஹி சேஸ் காஸ்ட் வந்து அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. பட் காஸ்ட் வந்து ஒரு சின்ன பிரச்சனைன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. பட் கன்வின்ஸ் பண்ண முடியும். என்னோட லவ் உண்மையான ஒரு லவ். ஏன்னா அப்பா அம்மா என்ன எதிர்பார்ப்பாங்க? தன்னோட பொண்ணோ பையனோ கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும், எந்த பிரச்சனை இல்லாம இருக்கணும், அதானங்க யோசிப்பாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டெப். ஸோ அதை தாண்டி வந்து உண்மையான அன்பு வந்து இந்த ரிலிஜன் அண்ட் காஸ்ட் தாண்டியான ஒரு விஷயம்.
ஸோ நம்ம நெக்ஸ்ட் காலர் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ, வெல்கம் டு Chat with Ramya. Who's this? மேடம் ஜெனிஃபர் பேசுறேன் நானு. ஓகே ஜெனிஃபர், எங்க கால் பண்றீங்க? ஜெனிஃபர், ஏதாவது வால்யூம் ஏதாவது இருக்கா டிவில? எஸ் மேடம். ஓகே, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிடுறீங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ சொல்லுங்க ஜெனிஃபர், எங்கன்னு கால் பண்றீங்க? மேடம் நான் சென்னை வடபழனில இருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஆக்சுவலா நாங்க 2 இயர்ஸா லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. என்ன ப்ராப்ளம்னா அவங்க வீட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. 2 வீட்லயும் பேசுறோம்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்க வீட்லயும் பேசினாங்க, அவங்க வீட்லயும் பேசினாங்க. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க சிஸ்டர் எல்லாம் கால் பண்ணி என் தம்பிய விட்டுடு, வேண்டாம் ஓகே அப்படி சொல்லிட்டு ரொம்ப இது பண்றாங்க. ஆனா அவரு என்ன சொல்றாரு, இல்ல விட முடியாது, நீதான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் அவங்க அம்மாவும் அப்பாவும் கூட அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஓகே. ஸோ அவங்க வீட்டில், அதாவது அவங்களோட லவரோட வீட்டில் யாருமே ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ண மாதிரி இருந்தாங்க, அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. இப்போ வேற கேஸ்ட்ன்றதுனால அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ 2 இயர்ஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னமும் அவங்க எதுவுமே எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல. ஸோ நான் வெயிட் பண்றது வேல்யூவா இல்லையா மேடம்? இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா ஃபர்ஸ்ட் ஜெனிஃபர், நீங்கள் வந்து ரொம்ப கிளியராக வந்து உங்களோட அவங்க கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட கேளுங்க. லைக் வந்து எனக்கு உங்களுக்கு வெயிட் பண்ணுறதை பற்றி பிரச்சனை இல்லை, பட் வந்து இது கண்டிப்பாக பாசிட்டிவாக நடக்கணும், அதுதானங்க நமக்கு முக்கியம். ஏன்னா வந்து அவங்க யாருக்கும் பிடிக்கல அப்படிங்கறத விட இவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு, இவர் கண்டிப்பா வந்து இந்த விஷயத்த பாசிட்டிவா கொண்டு போவாரு. ஆனா நீங்க அதை நம்பணும் ஜெனிஃபர். ஓகே ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட பேசுங்க, கிளியரா பேசிடுங்க. இருக்கு இல்ல, இது வந்து சும்மா மூடி மறைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, இல்ல இது லைஃப். ஸோ வந்து உங்க லைஃப் வந்து உங்க கையில இருக்கு ஜெனிஃபர். நீங்க வந்து நல்லா பேசுங்க, பேசிட்டு கிளியரா கேளுங்க. ஓகேன்னு சொன்னாங்க, இல்ல வந்து கண்டிப்பா வந்து இது பாசிட்டிவா போகும், இல்ல டைம் கேட்டாங்கன்னா என்ன டைம் கேக்குறாங்களோ அந்த அளவுக்கு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்க லைஃப் என்னவோ நீங்க அதை பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணுங்க. வந்து வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க மேடம். சோ கேர்ள் இல்லையா, ஆமா மேரேஜ் பண்ணனும் ஓகே அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. வீட்ல அம்மா அப்பா வெயிட் பண்ணாலும் ரிலேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப இது பண்றாங்க. சோ உங்களுக்குன்னு ஒரு டைம் லிமிட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க ஜெனிஃபர். ஏன்னா வந்து சார் இது முடிச்சுட்டு இமீடியட்டா நீங்க கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் அது அந்த மைண்ட்ல உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு டைம் பீரியட் வேணும். எதுக்கா இருந்தாலும் நம்ம வந்து எந்த விஷயத்துல இருந்து கம்ப்ளீட்டா அதை அக்செப்ட் பண்ணணும்னு டைம் வேணும், அதுல இருந்து வெளியில வரணும்னாலும் டைம் வேணும். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்க முடியாது இல்லைங்க. ஆமா மேடம். ஓகே. ஸோ நீங்க பேசுங்க, அவர்கிட்ட பேசிட்டு நீங்க வந்து கிளியர் கட்டா கேளுங்க. 2 பேரோட லைஃப் இது. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்க அங்க போய் இருக்கிறதுனாலும் உங்களோட லைஃபும் அங்க பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே மேடம். ஸோ நீங்க வந்து பேசிட்டு கிளியரா வந்து உங்க லைஃபை லீட் பண்ணுங்க ஜெனிஃபர். ஓகே, थैंक यू மேடம். ஓகே, ரொம்ப நாளா एक्चुअली ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் உங்ககிட்ட பேச. ஓகே. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் என்னன்னா ஜெனிஃபர், நம்ம எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, வந்து ரொம்ப லோ ஆயிடக்கூடாது, டவுன் ஆயிடக்கூடாது. நம்மளால நமக்கு ஒரு லைஃப் இருக்கு, அதை ரொம்ப பாசிட்டிவா ஸ்ட்ராங்கா கொண்டு போகணும். ஓகே ஜெனிஃபர், தேங்க்ஸ் ஃபார் காலிங் மா. குட் நைட். ஓகே, थैंक यू மேடம். தேங்க் யூ. பை பை பை. ஓகே. ஸோ ஜெனிஃபர் அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தெரியல, நடக்குமா நடக்கலைன்னா தெரியல, ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ஏற்படுற பிரச்சனைகள், லவ்ல ஏற்படுற பிரச்சனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் காலர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ 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 ஹாய், உங்கள் பேர்? ஹாய், ஐ எம் சதீஷ் குமார். சதீஷ் குமார். ஸோ டெல் மீ சதீஷ் குமார், வேர் ஆர் யூ காலிங் ஃப்ரம்? வாழப்பாடி, சேலம். ஓகே, சேலம். ஓகே சார், சொல்லுங்க சதீஷ், என்ன பத்தி என்கிட்ட பேசணும்னு கால் பண்ணிருக்கீங்க? லவ் பத்தி. லவ் பத்தி. ஓகே சார், நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? மேம், நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றேன் காலேஜ்லயே. ஓகே. ஆனா பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் டே ஐ லவ் யூ சொன்னேன், அதுக்கு அக்செப்ட் பண்ணிச்சு. செகண்ட் டே ஃபோன் நம்பர் வாங்கினா பேசிட்டு இருந்தோம். பட் ஆனா வந்து இப்போ செமஸ்டர் லீவுக்கு அப்புறம் அது வந்து என்கிட்ட சரியா பேசுறது இல்லை, பட் ஃபோன் பண்ணா ரெஸ்பான்ஸ் இல்லை. ஓகே. அதுக்கு இப்போ பக்கமா 9th, அதாவது போன மாசம் வந்து பர்த்டே வந்து விஷ் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படி இருந்து ஃபோன் பேச ஆரம்பிச்சோம். ஓகே. ஆனா வந்து இப்போ வந்து எந்த ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்குது மேம். ஆனா வந்து பேசுறாங்க, அவ்வளவுதான்.
ஹாய்னா ஹாய் அவ்வளோ அப்படிதான். ஓகே. ஜஸ்ட் இது மாதிரி பேசுறாங்க. ஸோ அதனால வந்து நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க. ஓகே. ஸோ என்ன உங்களுக்குள்ள ஏதாவது சண்டைகள் ஏதாவது ஏற்பட்டிருக்கா? மேம் அது மாதிரி எதுவுமே இல்லை மேம். அந்த மாதிரி எதுவுமே இல்லை, பட் அவங்க எதுவும் உங்களை அவாய்ட் பண்றாங்கன்னு ஃபீல் பண்றீங்க. ஆமாம், ஆனால் அவங்க கேட்கறது எல்லாமே நான் வந்து செஞ்சிருக்கேன் மேம் எல்லாமே. ஓகே ஓகே. ஸோ வந்து நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னா எல்லாமே நான் கரெக்டா இருக்கேங்க, பட் ஸ்டில் அவங்க வந்து கரெக்டா பழைய மாதிரி என்கிட்ட பேசுறது இல்லை அப்படிங்கிறீங்க. ஆமாம் மேம். ஓகே. ஸோ என்னன்னா சதீஷ், அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன இடத்துல எங்கேயாவது அவங்க கொஞ்சம் ஹர்ட் ஆயிட்டாங்களா அப்படிங்கறது வந்து நீங்க கேளுங்க. மேபி அது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். அவங்க எங்கேயாவது ஒரு ஹர்ட் ஆயிருக்கலாம், இல்லைன்னா வந்து வேற ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி அவங்க யோசிச்சிருக்கலாம். அது என்னன்னு அவங்க கிட்ட கிளியரா கேளுங்க. கேட்டுட்டு மேபி இஃப் இட் இஸ் கரெக்டா வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கேரி ஆன். அப்படி இல்லைன்னா லைஃப் இன்னும் நிறைய இருக்கு சதீஷ். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சதீஷ். குட் நைட். ஓகே. ஸோ சதீஷ் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருந்தோம், பட் அதுக்கப்புறம் அவங்க சரியா பேசுறதில்ல, அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிறாரு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் நிறைய இருக்கு இல்லைங்க. சின்ன சின்னதாக நம்ம லைஃப்குள்ளே வரும், ஆனால் வந்து ஒரு லாங் டைம் கண்டினியூ ஆக முடியாது. ஏதோ ஒரு அட்ராக்ஷனில் இருந்தால் நம்ம பேசுகிறோம், பட் லைஃப் ரியாலிட்டி ப்ராக்டிக்கல் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நமக்கு அது செட் ஆகிறது இல்லை. சில விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறது பெட்டர். நம்ம அடுத்த கால் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க உங்க பேர். நான் நவீன் பேசுறேன் மேடம், சேலம். நவீன், சொல்லுங்க நவீன். மேடம் அதாவது இப்போ நான் லவ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு பொண்ணை. டபுள் சைடு தான் லவ் பண்றோம். ஓகே. ஆல்ரெடி ஒரு லவ் ஃபெயிலியர் வேற. ஓ ஓகே. அது அவளுக்கு தெரியும். இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை, ஆனா பின்னால இதனால எதுவும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்ட்டு எனக்கு பயமா இருக்குது. ஏன் பயப்படுறீங்க? அதான் தெரியும்னு சொல்லிட்டீங்க எல்லாம். அப்பப்ப எங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வரப்பெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் அந்த லவர் மாதிரி இல்லன்னு கொஞ்சம் பேசிட்டு இருக்கா. ஓ, அது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்குது. பின்னால இதனால பிரச்சனை வருமோன்னு நினைக்கிறீங்க. ஹலோ. ஓகே, ஐ திங்க் நவீனோட கால் வந்து some problem, it got disconnected. So நவீன், நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அவங்க கிட்ட சொல்லி புரிய வைங்க, நான் உன்னை தான் லவ் பண்றேன். அண்ட் எப்படி இருந்தாலும் வந்து நம்ம லைஃப்ல முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி திரும்பி திரும்பி பேசுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது இல்லைங்க. என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு விஷயத்தை பத்தி, அதாவது முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி நம்ம திரும்ப திரும்ப அதை பத்தி பேசிட்டே இருந்தோம்னா பிரச்சனை எங்கேயுமே தீர போறது இல்லை, அது ஜாஸ்தி தான் ஆக போகுது. அதையே நம்ம நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஐ ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக லவ் பற்றி பேசிட்டு இருந்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் காலர் லவ் பற்றி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. 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 ஹலோ, ஹாய். ஹாய், நான் கல்பனா பேசுறேன். ஓகே கல்பனா, ஸோ வெல்கம் டு சாட் வித் ராம்யா. கல்பனா, எங்கேருந்து கால் பண்றீங்க? போரூர் பக்கத்துல இருந்து மேம். ஆச்சா, ஓகே ஃபைன், சூப்பர் கல்பனா. ஸோ சொல்லுங்க, எதை பத்தி என்கிட்ட பேசணும்? இல்ல மேம், எங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் வந்துட்டு 2 இயர்ஸ் முன்னாடி லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேன். ஓகே. மேரேஜ்க்கு அப்புறம் தான் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேன். இல்ல எனக்கு, அதாவது உங்க ஹஸ்பண்ட் கிட்டயே நீங்க ப்ரப்போஸ் பண்ணீங்களா? இல்ல, எங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் எங்களுக்குள்ள மேரேஜ்க்கு அப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அந்த அளவுக்கு இதுவா இல்ல. சரிங்க. அதனால புரிஞ்சுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா லைஃபை ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. அப்புறம் நான் ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனா அவங்க வந்துட்டு அதுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஓகேன்னு சொன்னாங்க, பட் ஆனா வந்துட்டு இது வரைக்கும் அவங்க அப்படி இருக்காங்களா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியல. ஒரு எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூடயே இருக்காங்க. அதனாலதான் சரி அது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கலாம், பிரச்சனையா இருக்குமா அப்படின்னு என்னன்னு தெரியல. ஓகே, பட் நீங்க வந்து பேசுறப்பெல்லாம் அவர் வந்து கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்றாரா? ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. அந்த டைம் ஓகேன்னு சொல்றாங்க. இப்ப வெளியில கூட்டு போறேன்னு சொன்னாங்கன்னா நான் கேக்குறப்ப ஓகேன்றாங்க. சரி கிளம்பி ரெடியா இருந்தோம்னா இல்ல வேண்டாம் அப்படின்னுறாங்க. ஓ ஓகே, பட் என்ன ரியல் ப்ராப்ளம் என்னன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஏதாவது ஏன் இந்த மாதிரி அப்படின்னு
தெரியல மேம், ஒருவேளை ஒர்க் டென்ஷன்ல இருக்காங்களா என்ன எதுவுமே தெரியல, எதுவும் ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே. அவங்களுக்குள்ள பிரச்சனையை அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. ஓ, அது ஆக்சுவலா கொஞ்சம் பிரச்சனையான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம கிட்ட வந்து ஆஸ் விமன் வந்து நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம், நம்ம கிட்ட ஷேர் பண்ணணும். நம்ம புரிஞ்சுக்க முடியாம கிடையாது, நமக்கு கண்டிப்பா புரியும், அவங்க என்ன சொல்றாங்க நமக்கு புரியும். பட் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? நீங்க கேளுங்க, ஏதாவது ப்ராப்ளமா, இல்ல வந்து என்னால ஏதாவது ஷேர் பண்ணா கொஞ்சமாவது எனக்காவது புரியும் இல்லைங்க. அட்லீஸ்ட் நீங்க நல்லா இருக்கிறதுக்காகவாவது நீங்க வந்து அதை கேட்டுதான் ஆகணும் கல்பனா. ஓகே மேம், ஓகே மேம். ஏன்னா வந்து நீங்க இந்த மாதிரியே இருந்துட்டே இல்லையானே தெரியல. என்னம்மா? விரும்புறாங்களா இல்லையானே தெரியல எனக்கு. அவ்வளவா ப்ரப்போஸ் பண்ணதோட சரி. ஓகே. பட் ஆனா வந்துட்டு யார்கிட்டயும் விட்டு கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க, விட்டுட்டும் இருக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களோட பிரச்சனையை அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. ஓகே. பட் இதுக்கு வந்து நீங்க வந்து பேசுங்க, நீங்க பேசி வந்து கிளியரா கேளுங்க. ஏன்னா நீங்க வந்து ஹர்ட் ஆகுறீங்க. நீங்க சொல்லுங்க, நான் ஹர்ட் ஆகுறேன், எனக்கு கஷ்டமா இருக்கு, நீங்க எனக்கு சொல்லுங்க, எனக்கு புரிய வைங்க, நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசி பாருங்க. ஸோ கண்டிப்பா வந்து எல்லாமே ஓகே ஆயிடும் கல்பனா. நீங்க பேசிட்டு நீங்க எனக்கு கால் பண்ணி கண்டிப்பா சொல்லுங்க நெக்ஸ்ட் ஷோல எந்த மாதிரி வந்து அவங்க ரியாக்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் எனக்கு லைன் கிடைச்சது. ஓகே ஓகே கல்பனா. So I'm so happy to talk to you Kalpana and all the best. Everything will be fine. Thank you ma'am. Thank you. Thank you ma. Good night. Take care. So okay, Kalpana வந்து she is a very sweet caller. அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க, ஏன் ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பா இது ரொம்ப பிரச்சனைங்க. நிறைய ஃபேமிலியில நான் கேட்டிருக்கேன், மென் வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. கேட்டால் உனக்கு புரியாது, உன்னால் புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பெண்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா வந்து நீங்கள் சொல்லுங்கள், என்னால் ஏற்றுக்க முடியும், நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் கூட வந்து என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் ஏற்றுக்கிட்டேனே, அவங்களுக்கு நான் சப்போர்ட்டிவாக தானே இருந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் காலர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹூ இஸ் திஸ்? என் பேர் கெவின். ஜகன். சொல்லுங்க ஜகன். வெல்கம் டு chat with ரம்யா. எங்கேருந்து கால் பண்றீங்க? ரம்யா, ஜகன் இல்ல, கெவின். KEV. கெவின். சாரி கெவின், I got it wrong. So tell me கெவின், எங்கேருந்து கால் பண்றீங்க? ரம்யா, நான் பெரம்பூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன். From Jaipur? இல்ல I'm calling from பெரம்பூர். பெரம்பூர்? என்னங்க நீங்க பேசுறதெல்லாம் டபுளாவே கேக்குது. ரொம்ப தூரம் பெரம்பூர்ல இருந்து டிராவல் ஆகி வரதுக்கு டைம் ஆகுதோ? Okay, so Kevin, tell me Kevin. Actually, what do you want to talk to me about? Ramya, actually I broke up with my girlfriend. Okay. She actually like same like scenario like VTV. Oh, okay. So she always walks in your she walks away always, huh? She was working along with me. Acha. But you know what, Kevin? I think I can hear the noise on the TV. Is that right? Yeah. Please. 1 minute. Okay. Can you hear me now? Perfect. So tell me, Kevin. She was working along with me. The scenario which happened in Vinnai Thandi Varaya. Vinnai Thandi Varuvaya. Okay. Actually, now I don't have a contact also now to talk to her. She's staying in Bangalore. Now I want to talk to her. I don't know how to contact her. I don't know what to do to her. Okay. You know where she's working now? She's working. I'm not sure she's working, but she's studying. Okay, okay. Then if you know where she's studying, just go ahead and அவங்கள நேர்ல போய் பாருங்களேன். நேர்ல போய் பார்க்கலாம். ஆனா என்ன அட்ரஸ் எதுவுமே தெரியல. உங்க ஃப்ரெண்ட்ஸ், காமன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என்ன பத்தி பேசினா டாபிக் எடுத்தாலே வந்து இக்னோர் பண்ற மாதிரி இருக்கு. But Kevin, if you really love her and you want to tell her that you love her, I think நீங்க ஒரு வாட்டி அவங்கள நேர்ல பார்க்கணும்னு நினைக்கிறேன். நேர்ல பார்க்கலாம். ஆனா அதுக்கான வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. என்ன ட்ரை பண்ணுங்க பாஸ். ட்ரை பண்ணா கிடைக்காதது எதுவுமே கிடையாது. கரெக்ட் தான். ஆனா அதுக்கான சான்சஸ் இருக்கணும் இல்லையா? ஓகே, நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. மேபி the chances are right and maybe if you can meet her once or at least if you try you can. I mean, don't tell me that you can't. I can, but I love her so much. But still என்ன பத்தி பேச்சு எடுத்தாலே வந்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு don't talk about him அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே ஓகே. So அதனால கான்டாக்ட் கூட கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. Maybe she's seeing this program, I love her so much ன்னு சொல்றதுக்கு தான். Okay, so maybe just give a direct message to her through this. I want to just pass a message through this television. Her name is Teja. She was working along with me, so in a call center. Okay. And I love her so much. I want to just pass this message to her. At least if she sees this program, she can understand. That's very cute, Kevin. And Teja,
wherever you are in Bangalore. Kevin is waiting. And at least to say a hi to you. ஒரு வாட்டி அது பேசிடுங்களே. ஒரே நிமிஷம் ரம்யா, உங்களோட பெட் நேம் வந்து சிஜுன்னு கூப்பிடுவாங்களே. Okay. So அந்த சிஜுக்காக நான் waiting, just you can tell her. Sure, I will pass this message, Kevin. I'm so happy talking to you and keep me updated. Maybe எங்கேயாவது சான்ஸ் கிடைச்சிச்சு நேர்ல பார்த்துட்டேன் இல்லை ஒரு ஹாய் சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்க வந்து ஃபீல் பண்ணி கண்டிப்பா வந்து இது நடந்துருச்சுன்னா get back to me and tell me what's happening. Sure, Ramya. And I'm a big fan of you. Oh really? Thank you so much, Kevin. Thanks. ரொம்ப பிடிக்கும். Thank you. Thank you so much, Kevin. Good night. Yeah, bye. Take care. Okay, so Kevin, he's very sweet and, he wants me to pass a message to his girlfriend saying that he misses her a lot and, this is wonderful love and the relationships and kutti breakups வந்து sometimes are very serious, but சின்ன சண்டை okay, but continuous breakup எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். Love is very sweet. Love மட்டும் இல்லைங்க, எந்த ரிலேஷன்ஷிப் வந்தாலும் in the worldல it's a wonderful experience. Don't miss it, my friends. Enjoy and have a great weekend. I'm always there to share your feelings. Chat with Ramya every Saturday 9 to 10. Call me. Waiting for your calls. Take care. Good night.